நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரான கலர்ல அருமையான ஒரு கிடாரி கன்று போட்டிருக்கக்கூடிய இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மாட்டோட உயரம் பாருங்க. நடுத்தரமான மாடுங்க. அதாவது இந்த மாடு வந்து பல்லுன்னு பார்க்கும்போதுங்க, அரை கடையா இருக்குதுங்க. மாடு பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து இப்போ வந்து கன்று வந்து போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. நெத்தியிலயும் ஒரே சுழி, முதுகு மேலயும் ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குது. கிடாரி கன்று போட்டிருக்குது. கன்று குட்டிக்கும், மாட்டுக்கு எப்படியோ அதே போல கன்றுக்கும் சுழி சுத்தமா இருக்குதுங்க. கன்று, மாடு 2மே சுழி சுத்தம். இப்போ போட்டிருக்கிறது 3வது ஈத்து. பல்லு அரை அரை கடையா இருக்குதுங்க. பல்லு வயசு சூப்பரா இருக்குது. இன்னும் 5, 6 கன்னுக்கு தாராளமா வச்சுக்கலாம். நல்லா இளம் மாடுங்க. அதேபோல மடி செட்டு பாருங்க. சூப்பரான மடி செட்டுங்க. நல்லா ரோஸ் காம்பு. கறக்க பிடிக்க அப்படி கை வச்சா போதும் பால் வருது. அப்படி காம்புங்க. நல்லா சொரவையில பார்த்தீங்கன்னா, கண்ண ஊட்டடிச்சு பால் கறக்கும்போதெல்லாம் அருமையா இருக்குதுங்க. காம்பு நல்லா நீள நீளமா ரொம்ப சூப்பரா இருக்குது. அதேபோல பாத்திரத்த கீழ வச்சு நம்ம 1 மணி நேரம் கூட கறந்துட்டு இருக்கலாங்க. மாடு 1 அடி கூட அந்தாண்ட இந்தாண்ட நகர்றது பிடிக்கிறது கிடையாது. குணத்தில தங்கங்க. சூப்பரான குணம். தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அருமையான ஒரு மாடு. கன்று போட்ட புதுசுல ஒரு சில மாடுங்க வந்து கொஞ்சம் உடம்பு அலுப்புக்கு ரொம்ப அசரிக்கா இருக்கும். மாடுங்க சரியா தண்ணி தீனி கூட எடுக்காது. ஆனா இந்த மாடு அந்த மாரியான இதே கிடையாதுங்க. போட போட சாப்பிட்டுக்குது. எப்ப தண்ணி விட்டாலும் குடிச்சுக்குது. எந்த குறைபாடுமே சொல்ல முடியாது. மடி செட்டு அருமையா இருக்குதுங்க. இன்னைக்கு கன்னு போட்டு 3வது நாளுங்க. இன்னையோட தான் 3 நாள் ஆகுது. கண்டிப்பா இந்த மாடு 2 வேளைக்கும் சேர்த்தி 5, 5ம் 10 லிட்டர் தாராளமா வந்து கறவை வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் 1 வாரம் 10 நாள் போகணுங்க. அதாவது 10 நாள் போன பிறகு தான் கறவை வந்து நல்லா திரும்பும். இப்போதைக்கு 2 நேரமும் சேர்த்து இன்னைக்கு 3வது நாளுங்க. இப்பவே 2 வேளைக்கு சேர்த்து 6 லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குறோம். இன்னும் வந்து 1 வாரம் போச்சு அப்படின்னா 10 லிட்டர் தாராளமா இந்த மாடு வந்து கறக்கும். கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று. இதுவும் ஒரு முதலாகிறோம். கன்று, மாடும் 2மே வந்து சுழியும் சுத்தமா இருக்குது. நல்லா ஒரே கலர்ல சூப்பரான கன்றுங்க. மாட்ட போலவே கன்றும் இருக்குது. சூப்பரான முகலட்சணமான கன்றுங்க. கன்று நல்லா சுட்டிப்பா, சுறுசுறுப்பா இருக்குது. அதேபோல நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு காளக்கண்ணா இருந்துச்சுன்னா கூட அது கொஞ்சம் ரேட் கம்மியா தான் போகும். இந்த கன்று வந்து கிடாரி கன்றுங்கிறதுனால நீங்க மேய்ச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு ஒரு முதலீடாயிருங்க. அதேபோல இதனுடைய விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ரீசனபிளான ரேட்டு தான் சொல்றோம். கன்று, மாடு 2ம் சேர்த்தி ரூ. 42,000 மட்டும் தாங்க சொல்லியிருக்குது. இத ஒரு கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி குடுக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க. ஆ தெளிவான மாடுங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்கு. ரூ. 42,000க்கு இந்த அளவுக்கு மடி செட்ல, பிறவி மொட்டையில சூப்பரான மாடு. கிடாரி கன்றோட அதுவும் சுழி சுத்தத்தோட கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. உடனே கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.